நான் கூத்தாடியாயிருக்கலாம், ஆனா வெலை போறவ இல்ல. இமயம் எழுதிய செடல் நாவல் பகுதி 2. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 12. நீ எப்படி நான் பொட்டு கட்டி விட்டுவங்கிறத மறந்துவிட்டு பேசுற? செடல் குத்துக்காலிட்டு உட்கார்ந்து முட்டிக்காலில் முகத்தை வைத்து கொண்டு சாணமிட்டு மெழுகிய தரையில் படம் வரைவது போல விரலால் கோடுகளை கிழித்தவாறே பதட்டமில்லாமல் பேசிக்கொண்டிருந்தாள். அவளுக்கு எதிரில் சுவரில் சாய்ந்து தலையை தொங்க போட்டுக்கொண்டு மண்ணாந்தை போல ஒரு வார்த்தையும் பேசாமல் ஆரான் உட்கார்ந்திருந்தான். ஒரு நாளுமில்லாமல் வரிசையாக பீடியை பற்ற வைத்து கொண்டிருந்தான். ஆரம்பத்தில் அவனுடைய பேச்சு செடல் பொட்டுக்கட்டி விடப்பட்டவள் என்பதையே மறந்துவிட்டது போல் இருந்தது. தனக்கு எளிதில் மசங்குவாள் என்று எதிர்பார்த்தது போல் இருந்தது. உப்பு போட்டு சோறு சாப்பிட்றவனாயிருந்தா சாமிக்கென்று பொட்டுக்கட்டி விட்டவளை ஓடிப்போலாம் வரியா என்று கேட்டிருப்பானா என்று எண்ணிய செடல் பெருமூச்சு விட்டாள். பொன்னன் உயிரோடு இருந்தவரை ஆரான் இவளிடம் அதிகம் பேசாமல் முறைத்து கொண்டும் விரைத்து கொண்டும் எப்போது பார்த்தாலும் கடுகடுவென்றும் இருப்பான். ஆட்டத்திற்கு போகும்போது கூட சேர்ந்து நடந்து வரமாட்டான். வேஷம் கட்டிவிட கூப்பிட மாட்டான். பக்கத்தில் உட்கார மாட்டான். எந்த ஊருக்கு போனாலும் சண்டை வளர்க்காமல் வரமாட்டான். சிலர் வேண்டுமென்றே அவனுடைய வாயைத்தான் கிளறுவார்கள். மாங்குளத்தில் அவன் ஆடிக்கொண்டிருக்கும் போது எதிரில் உட்கார்ந்திருந்தவர்களில் ஒருவன், அங்கே ஆடுறவன் தான் அதா அங்கே ஆடுறவன் தானே சோறு திங்கும் போது கோயம்புல உப்பு இல்லைன்னு சண்டை போட்டவன் என்றான். ஆமாம், அவன்தான் இப்போ அர்ஜுன மகாராசா என்றான் இன்னொருவன். எப்படித்தான் இது ஆரானுடைய காதில் விழுந்ததோ, வேஷத்துடனேயே சண்டைக்கு போய்விட்டான். அதே மாதிரிதான் ராஜேந்திர பட்டணத்தில் ஆடும்போது யாரோ ஒருத்தன் யோ என்று கூப்பிட, யோனா என்னையா அர்த்தம்? நான் உங்கள் வீட்டு மாடு மிக்க வந்திருக்கேனா இல்லை கத்திரிக்காய் விற்கிறவனா? என்ன எப்படி நீ யோங்களா என்று சண்டைக்கு போக பெரிய கலேபரமாகிவிட்டது. அதே மாதிரிதான் சீதேவி சிக்காட்டில் ஆடும்போது பெரிய சண்டை வந்துவிட்டது. இவன் ஆடி முடித்ததும் கூட்டத்திலிருந்து எழுந்த ஒருவன், நாடகவாத்தியார, நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் என்று சொல்லிவிட்டு ஆரான் என்ன சொல்கிறான் என்பதை கூட கேட்காமல், வனவீரன் நகர் என்பது ஒரு ஊர், அது என்ன ஊர் என்று கேட்டுவிட்டு அப்படியே விளக்கு கம்பம் மாதிரி நின்று கொண்டிருந்தான். நீ யாரடா என்ன கேள்வி கேட்கறது என்று சண்டைக்கு பாய்ந்தவனை சமாதானப்படுத்திவிட்டு கேள்வி கேட்டவனுக்கு செடல்தான் பதில் சொன்னாள். வனம் என்பது காடு, வீரத்திற்கு புலி, நகர் என்பது ஊர், காடாம்புலியூர். பதில் சொன்னதோடு விட்டால் தொக்கு ஆகிவிடும் என்பதால் ஆட்டக்காரன் அலைவதேன், அனுமான் இலங்கைக்கு சென்றது ஏன், இதெல்லாம் அரிதாரத்தால் இதற்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா என்று கூட்டத்தை பார்த்து கேட்டாள். யாரும் பேசாததால் இவளை பதிலையும் சொன்னாள். அரி என்றால் பகவான், தாரம் என்றால் மனைவி, பகவானின் மனைவி லட்சுமி. லட்சுமி கடாட்சம் பெற்றவன் தான் ஆட்டக்காரன். ஆட்டத்தின் போது ஆடிக்கொண்டிருப்பவர்களிடம் கூட்டத்திலிருந்து எழுந்து வந்து யார் என்ன கேள்வி கேட்பார்கள் என்று தெரியாது. அப்படி கேட்கும்போது மற்ற ஆட்டக்காரர்கள் தெரிந்தால் தெரியும் என்பார்கள், இல்லை என்றால் தெரியாது என்று சொல்லிவிடுவார்கள். ஆரான் மாதிரி யாரும் சண்டைக்கு போக மாட்டார்கள். சித்தேரி குப்பத்தில் பகலில் கோயிலில் படுத்திருக்கும் போது செடலிடம் உள்ளூர்காரன் ஒருவன் வந்து, 11 எழுத்துள்ள மரத்தோட பேர் தெரியுமா என்று கேட்க மிரண்டு போனவள் ஒருவாறு சமாளித்து, கல்யாண முருங்கை மரம் என்று பதில் சொன்னாள். ஆரானாக இருந்தால் இரத்தக்களறி உண்டாகியிருக்கும். அவனுடைய குணம் அது என்று நேற்று வரை எண்ணிக்கொண்டிருந்தாள். ஆனால் இன்று அவனுடைய முகம், தலைவாசல் கிராமத்தில் நடந்த சம்பவத்தின் போது எதற்காக அதிகம் குதித்தான் என்பதும் இப்போதுதான் அவளுக்கு விளங்கிற்று. எல்லாம் இதற்குத்தானா என்பது போல் ஒரு அசட்டுச் சிரிப்பு சிரித்தாள். என்னமோ சொல்ல வந்தேன், ஏதேதோ பேச வந்தேன், அத்தனையும் மறந்து போச்சு ஒரு நாளிகையில். அடுத்த ஊருக்கு ஆட போகணும் விடிய காலையில் என்று சொல்வது போல் இருக்கிறதே அவன் பேச்சு. 100 தாசியாக இருந்தாலும் கேட்டு கேவி இல்லாமல் அவன் இஷ்டத்துக்கு கூப்பிடுறதா? நான் என்ன தெருவிலையாக கிடக்கிறேன்? இல்லை கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு போகிறவன் எண்ணிக்கிட்டானா? பெரிய வரப்பு சின்ன வரப்புங்கிற மரியாதை கிடையாதா? நான் கைவி போவாது கடகட்ட பயலுக்கு. மோரோட வந்தது நீரோட, காலோட வந்தது ஆரோடங்கிறது அவனுக்கு மட்டும்தான் தெரியுமா? எனக்கு என்ன செருப்பு வந்துடுச்சு இவனோட எல்லாம் கேட்குறதுக்கு. நாக்க புட்டிங்கிறாப்புல 2 வார்த்தை கேட்டு பிடலாமா?
இவனோட பேச்செல்லாம் எந்த கணக்கில் சேர்த்துக்க? இதெல்லாம் நல்லதா? வவுத்துக்கு தண்ணி தானே, வேற என்ன? வெளியே சொன்னால் வீதி சிரிச்சு போகும், ஊர் சிரிச்சு போகும். சந்தை இறைச்சல் தான் உண்டாகும். கூக்குற கொல்லைப்பிரி தான் உண்டாகும். எல்லாத்தையும் விட்டு உடச்சி சொல்ல எம்மா நேரம் பிடிக்கும்? வெளியே மூச்சு விடப்படாதுன்னு உப்பு கொண்ட துண்ணாப்பில் கொன்னி போய் குந்தி இருக்கிறேன். நிறவாவி நான். இன்னிய தேதி வரை நான் எந்த குத்தமும் இல்லாமல் நிறகடலாத்தானே இருக்கிறேன். மாதம் தவறாமல் நாள் தவறாமல் குளிச்சுக்கிட்டு தானே வர்றேன். எனக்கு நிந்தனை நினைக்கிறவன் அந்த செல்லியாய் என்னென்ன கதிக்கி ஆளாக்குவானோ. ஊனை கண்ணில் குத்துறாப்பில் குத்திக்கிட்டே இருந்தா எம்மாந்தான் பொறுக்கிறது. என்னென்ன எச்சிப்பட்டவன் எண்ணிக்கிட்டானா? ஆரானை மோசமாக பேசிவிடலாம் என்று இருந்தாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அவனை பார்ப்பதை தவிர்க்கும் விதமாக நகத்தை சிறிது சிறிதாக கிள்ளி எடுக்க ஆரம்பித்தாள். பொன்னன் ஏன் தான் செத்து தொலைத்தானோ என்று நினைத்தாள். தோட்டத்திற்கு போய்விட்டு வந்த ஆரான் கொஞ்ச நேரம் நிலையாக நின்று கொண்டிருந்தான். பிறகு என்ன நினைத்தானோ தானாகவே சென்று தண்ணீர் மொண்டு குடித்துவிட்டு முன்பு உட்கார்ந்திருந்த இடத்திலேயே உட்கார்ந்து கொண்டு பீடியை பற்ற வைத்தான். புதிதாக பார்ப்பது போல் செடலையே கூர்ந்து பார்த்தான். செடல, கூத்தாடுறதை பற்றி உனக்கு அவ்வளோ விவரம் புரியாது. கூத்தாடு என்னைக்கு முகத்தில் அரிதாரத்தை பூசுறானோ அன்னைக்கு தான் அவனோட வீட்டில் அடுப்பெரியும். அன்னைக்கு தான் அவன் பொண்டாட்டி முகத்துலேயும் சிரிப்பு இருக்கும். கோடை காலத்தில் 3 மாதம், மிஞ்சினா 4 மாதம் புள்ள குட்டி ஒரு அரை சோறு திங்கும். மற்ற நாளில் எந்த ஊரில் எவன் சாவானவன்னு காத்திருந்து ஏங்கி குடும்பமே சாவும். ராஜபாட்டு கட்டி ஆடி பேர் பெற்றவனெல்லாம் மண்ணை வாயில் போட்டுக்கிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி ஒரு ஹார்மோனியம் என்ன விலை விற்கிது தெரியுமா? ஒரு கிரீடம் செய்ய எம்புட்டு முடிச்ச வைக்க வேண்டியிருக்கு. இதை ஏன் நம்பி காலேஜ் இவனை தள்ளிக்கிட்டு போக முடியுங்கிறியா? சரி, சாவரம் மட்டும் உன்னால் காலில் சலங்கை கட்டிக்கிட்டு ஆட முடியுமா? எந்த செட்டுக்காரவனை வச்சுக்குவான்? ஆஞ்சு ஓஞ்சு உட்காரும் காலத்தில் எவன் ஒரு வட்டா தண்ணி தருவான்? தாளம் தட்டக்கூட அறியா பயலுவதான் தேடுவானுவ. உடம்புல தெம்பு இருக்கும்போதே 4 இடத்துக்கு ஓடி ஆடி பயிற்சிக்க வேண்டியது தான். பிறந்ததுலேருந்து நான் ஆடாத ஆட்டமும் இல்லை, மிச்சமுன்னு என்ன இருக்குது? அடமைய காலத்தில் புள்ள குட்டியை வயிறு காவஞ்சு பட்டினி பசின்னு கிடந்தது தான் மிச்சம். ஆட்டக்காரனுக்கு ஆயுள் கம்மி, தொண்டை ஆவியை விட்டு விட்டு சாவ வேண்டியது தான். எண்ணெய் இல்லாத தோசைக்கல்லில் ஊற்றுன மாதிரி மாவு தீஞ்சு போக வேண்டியது தான். கட்டுச்சோறு கட்டிக்கிட்டு 2-3 நாள்னு பயணம் போய் ஆட்டம் ஆடின காலமாவது இந்த தொழில் என்னைக்கு மேன்மையாக தெரிஞ்சிச்சு. அப்பன் தொழிலது அவனது பிள்ளை சொப்பனத்தில் நினைப்பதில்லைங்கிறது உலகத்துக்கே தெரியும்ல. அதனால் கூத்தாவது கீத்தாவது 110 சம்பாதிக்கிற வையப்பாரு. வாய் காஞ்சு போய் எம்மா நாள் கடந்துக்கிறோம். தினமும் அம்மாசி சோறு கிடைக்கும். மழைக்காலம் வந்தாலே கூத்தாடிகளுக்கு கொள்ள நோவு வந்தாப்புல தான். அம்மாசி பாட்டுவோம், பௌர்ணமிக்கு எவன் மண்டையை போடுவான்னு எதிர்பார்த்துட்டு கிடக்கிறது தெரியாது. சாவரை மட்டுமா செல்லப்பிள்ளை காட்டி ஆட ஒன்று கூப்பிடுவாங்க. இடத்துக்கு வரான், இடத்த விட்டுவிட்டு எட்டப்போன்னு சொல்கிற நாள் வராதா? நான் கொஞ்சம் தடாலடி பேர் வழி தான். எங்கள் வகையராவே அப்படிப்பட்டது தான். எடுத்ததுக்கெல்லாம் அடி உத வெட்டு குத்துன்னு ஓடுற பயலுவோ தான். செடலும் அவனுடைய வாயிலிருந்து வேறு என்னவெல்லாம் வருகிறது பார்ப்போம் என்று மௌனமாகவே உட்கார்ந்திருந்தாள். பொன்னன் செத்தும் தொசம் கட்டிக்கொண்டு நொடிக்கு 100 தரம் எதற்காக ஆரான் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தான் என்பதும் இப்போதுதான் அவளுக்கு புரிந்தது. வாய்க்கும் கைக்குமே பற்றவில்லை என்கிற போது கூத்தியாள் வேறு கேட்கிறதா என்று எண்ணி நம்மட்டுச் சிரிப்பு சிரித்தவள் அவனை அங்கிருந்து அனுப்பிவிட்டால் போதும் என்ற எண்ணத்தில், வீட்டில் வேலை ஒன்றும் இல்லையா, எதுக்கு சும்மா குந்திருக்கணும் என்று கேட்டாள். அவனுடைய முகத்தில் ஏற்படும் சிறு சிறு அசைவுகளை கவனித்தாள். வெறுங்கையால் முழம் போட பார்க்கிறாரா பிள்ளையாண்டன் என்று நினைத்தவள், அவன் பெரிதாக கட்டி வைத்திருக்கும் மனக்கோட்டையை உடைக்க வேண்டும், எளிதில் சிக்குவாள் என்று மனப்பால் குடித்திருப்பதை அழிக்க வேண்டும், அவன் ஒரு வெற்று வேட்டு என்பதை அவனுடைய முகத்திற்கு நேராக சொல்லி காட்ட வேண்டும். ஏடிச்சு ஏச்சிட்டு பேசிட்டு குந்தி இருக்காத, அப்புறம் மூஞ்சால காட்டுவிட்டுன்னு சொல்லப்படாது. நான் வந்த வை என் கறியை பார்த்து ஊர் உலகம்லாம் சிரிப்பா சிரிக்குது. இது வேறையா? தன்னை காலமும் காலடியை பார்த்துக்கிட்டே காலத்தை ஓட்டிவிட்டேன். இன்னும் குறை காலமும் எப்படி போகுமோ? என்ன செண்டுப்பா இருந்தேன் தெரியுமா? இப்போ பேர் கெட்டு போய் கிடக்கிறேன். இதெல்லாம் காலத்தோட விதிப்பையன். உன்னை தேடிக்கிட்டு அம்மா எம்மானோ ஆளுவோ வராவளே. என் ஜீவனே! செடலுக்கு உடல் நடுங்கியது, உதடுகள் துடித்தன. ஆரானுடைய முகத்தில் காரி துப்ப வேண்டும் போல் இருந்தது. கூசாமல் பேச அவனுக்கு எப்படி மனம் வந்தது? என்ன சொல்லிவிட்டான்? இப்படி கேட்டதை விட அவளை அடித்து கொன்றிருக்கலாமே. காட்டு வாத்து மாதிரி இருக்கிற இவனை
போகிற வருகிற தடத்துல பாம்பு பல்லி என்று கடித்தால் என்ன? திருப்பி கேட்டால் சொரசொரப்பான படை நோய் படர்ந்த முகத்தை எங்கே கொண்டு போய் வைத்துக் கொள்வான்? வெறுப்புடன் அவனை பார்த்தாள். அவன் ஆரானாக இல்லாமல் சாணியை உருட்டும் வண்டாகத் தெரிந்தான். அந்த இடத்தில் உட்கார்ந்திருப்பதே பாவம் என்று வெடுக்கென்று எழுந்து வெளியே வந்து பந்தலின் காலை பிடித்து கொண்டு கண்முன் விரிந்து கிடந்த முடிவற்ற பசுமை மூடிய நிலப்பகுதியையே பார்த்தாள். 2-3 முறை பலமாக காரி காரி துப்பினாள். எதற்காக அப்படி சொன்னான்? வீரமுத்துவின் அக்காவின் ஊரில் தாலாட்டு பாடவும் ஆடவும் போயிருந்த போதுதான் அவனை இவளாகத்தான் அடையாளம் கண்டு ஓடிப்போய் வழிமறித்து பேசினாள். அவனை கையோடு கூட்டி வந்து கோயிலுக்கு முன் உட்கார்ந்திருந்த ஆட்டக்காரர்களிடமெல்லாம் உற்சாகம் பொங்க, எங்க ஊர் உடையார் இவர், எங்க ஆண்ட எங்க ஊர் தான் என்று அவனுடைய குடும்பம் பற்றியெல்லாம் ஒரு தகவல் விடாமல் சொல்லி பூரித்து போனாள். அப்போது சந்தோஷத்தில் சிறு பிள்ளையைப் போல ரொம்ப நாட்களுக்கு பிறகு மனம் விட்டு சிரித்தாள். வீட்டுக்குள்ளிருந்து வந்த ஆரான் பந்தலின் ஒரு ஓரமாக உட்கார்ந்திருந்த செடலுக்கு சிறிது தள்ளி சிறிது நேரம் நிலையாக நின்றிருந்தான். செடல் அவனை ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை, என்ன என்றும் கேட்கவில்லை. திருட்டு மனசுக்காரன எப்படி பார்ப்பது? எவ்வளவு காலமாக மனத்தில் என்னென்ன கெட்ட எண்ணங்களை வைத்திருந்தானோ. கடுகடுப்பாக சிடுசிடுப்பாக கண்டிப்பான ஆள் மாதிரி இருந்ததெல்லாம் வெறும் நடிப்பா, பகட்டு வேஷமா? அவனுடைய முகத்தில் விழிப்பதே பாவம் என்று எண்ணிக்கொண்டிருந்த போது ஆரான் நாய்க்குந்தலில் முகத்திற்கு நேராக வந்து உட்கார்ந்தான். அவன் அவ்வாறு செய்வான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. வெடுக்கென்று முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவளால் பொறுக்க முடியாத அளவுக்கு கோபம் உண்டாயிற்று. கள்ளம் கபடமற்றவளாக, சூதுவாதற்றவளாக, வெள்ளை மனம் படைத்தவளாக, கபடீகம் இல்லாமல் பேசியதால் தானே இவ்வளவு வம்பு தும்பு வந்து நேர்கிறது என்ற எண்ணம் உண்டானதும் கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்தது. ஆரானுக்கு தெரியாமல் ரகசியமாக துடைத்து கொண்டாள். அப்போது ஆரான் கேட்டான், முடுவ சொல்லு. ஒரு முடிவும் இல்லை, என்கிட்ட தொடர்ந்தடியா வார்த்தை கொடுக்காத. அப்புறம் அதை சொன்னா இதை சொன்னான்னு சொல்லப்படாது, நீ போகலாம். நேத்து போறதா? பின்னா நீ யாரு நான் யாரு? நீ எப்படி அப்படி ஒரு வார்த்தையை கேட்கலாம்? நான் ஒன்றும் தப்பு தவற சொல்லலையே. ஒன்றுமே சொல்லலையா? எங்க ஊர் வீரமுத்து உடையார மனசுல கோரிக்கை பண்ணிக்கிட்டு தானே அப்படி சொன்னேன். இல்லை, ரிக்கா டான்ஸ்காரன்னு சொல்றியா? எதுக்காக பழைய குப்பையெல்லாம் கிண்டுற? உண்டு இல்லைன்னு மாத்திரம் சொல்லு. நான் ஒன்றும் கை விட்டுற ஆள் இல்லை. பொட்டு கட்டி விட்டவங்க அப்படி இப்படின்னு இருக்கிறது வயக்கம்தான். உங்கள் சொந்தக்காரங்களே 1-2 பேர் அப்படித்தான் இருக்காங்க. அதுக்காக என்று கேட்டு முறைத்தாள். வெறுப்பில் செடலுக்கு அழுகை பீரிட்டு கொண்டு வந்தது. சல்லிப்பயலை பார்ப்பது போல் அவனை பார்த்தாள். மனம் போன போக்கில் பேச எப்படி அவனுக்கு வாய் வருகிறது? எதிரிலேயே உட்கார்ந்து கொண்டு ஏன் சித்திரவதை செய்கிறான்? போய் தொலைந்தாள் என்ன? அவனை பார்க்கவே அவளுக்கு கட்டோடு பிடிக்கவில்லை. வயிறு பற்றி எரிந்தது. யாரை மனதில் வைத்துக்கொண்டு ஏறுக்குமாறாக பேசிக்கொண்டிருக்கிறான்? வீரமுத்துவையா, ரிக்கா டான்ஸ் அலாவுதீனையா? ஆத்தூருக்கு பக்கத்தில் செந்தாரப்பட்டியில் ஆடிக்கொண்டிருக்கும் போது செடலின் ஆட்டத்தையும் ஆளையும் பார்த்துவிட்டு ரிக்கா டான்ஸுக்கு வந்து ஆட முடியுமா என்று அலாவுதீன் வந்து கேட்டான். அதுவும் நேரடியாக கேட்கவில்லை. விட்டம், செல்லையா, கர்ணன், தொப்பளான் என்று எல்லாரிடமும் தான் கேட்டான். 1-2 பேருக்கு சாராயம் கூட வாங்கி கொடுத்தான். கடைசியில் தான் செடலுக்கு விஷயமே தெரிந்தது. எடுத்த எடுப்பிலேயே, எனக்கு அதெல்லாம் தோதுப்பட்டு வராது. ஆட்டமா அது? உடம்ப மட்டும் குலுக்கி குலுக்கி காட்டுறதுக்கு பேர் தான் ஆட்டமா? பொம்மை மாதிரி வெறும் உதட்டை மட்டும் அசைக்கிற ஆட்டம் எனக்கு வேண்டாம் என்று முடிவாக சொல்லிவிட்டாள். மற்றவர்களும் எங்களுக்கு எதுவும் தெரியாது, அந்த பெண்ணையே கேட்டுக்கொள் என்பது போல் சொல்லிவிட்டார்கள். அன்று இரவு இதே ஆரானும், இதில் நாங்கள் வாக்கு கொடுக்க முடியாது என்று சொன்னவன்தான். ஆனால் இன்று என்ன பேசுகிறான்? சம்பளம் அதிகம், மொத்தமே 2 மணி நேரம்தான் ஆட வேண்டும், தொண்டை கிளிய கத்தி பாட வேண்டியதில்லை, விடியும் வரை விழித்து கொண்டிருக்க வேண்டியதில்லை, கூத்தில் ஆடுவதை விட ரிக்கா டான்ஸில் ஆடினால் பேரும் புகழும் கிடைக்கும் என்று சொன்னபோது போய்விடுவாள் என்றுதான் எல்லாருமே எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவள் செட்டில் உள்ள எல்லாருடைய எண்ணத்தையும் பொய்யாக்குவது போல் அலாவுதீனை ஒரே வார்த்தையில் வெட்டி விட்டாள். திரும்பி வருவதாகச் சொன்னவனை வரக்கூடாது என்று திட்டவட்டமாக சொல்லி அனுப்பிவிட்டாள். இதுதான் என்றில்லை, ஆடப்போகிற இடங்களில் தூரம் வந்தால் கூட செட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிந்துவிடும். அப்படி இருக்கும்போது இப்படி கேட்க அவனுக்கு எப்படி மனம் வந்தது? ஆரானுக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. அவன் எத்தனையோ முறை ராஜபாட் வேஷம் கட்டி ஆடியிருக்கிறான். சந்திர குலத்தில் வந்தவனாம் அர்ச்சுனராசன், விந்தையுள்ள குந்தி மைந்தனாம்.
நான் பத்தழகு படைத்த வீரனாம் அர்ச்சுனராசன். பார்த்தீபனாக பார் சபையை நாடி வந்து மேவினேனே. அண்டல மண்டலமெல்லாம் கண்டவர் நடுங்கிட வீரன் கொழுவதாகிதேன் அர்ச்சுனராசன். சஞ்சீவி மலைதன்னை 2 கையினால் தூக்கி சாட சாட அடிப்பேன், ஓட ஓட உதைப்பேன் அர்ச்சுனராசன் என்று பாட்டு பாடிக்கொண்டு அவன் வந்தாலே ஆட்ட மைதானம் திமிலோகப்படும். வெண்கலக் குரல் கூட்டத்தில் எதிரொலிக்கும். பிரமிப்புடன் கூட்டம் இவனையே பார்க்கும். அப்படிப்பட்டவன் செடலின் முன் வியர்த்து கொட்ட நேராக பார்க்காமல் பந்தல் காலை பார்த்து கொண்டு, சொல்லு, என்ன சொல்றது? வாய் தவறிடுச்சு. வாய் தவறி போய் வேற எதையாவது தின்னுடுமா? என்னென்ன கண்டவன் நின்றவன் கூடலாம் போறவன் எண்ணிக்கிட்டியா? முகமெறிஞ்சு கூடி பயிட்டுமே தான் இன்ன வரைக்கும் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நான் அவசாரியா போறவளா? அதுக்கு தான் என்ன பொட்டு கட்டி விட்டாங்களா? அப்படியே அவசாரியா போனாலும் தம்முக்கு அடிச்சுட்டு தான் போவாங்களா? தோப்பு துறவுன்னு வெளிவாசலில் போகலையே, ஒரு பொட்டச்சி நினப்பில் வாங்கிட்டு வந்துடலாம் தெரியுமா? முகம் முறிச்சு பேசக்கூடாதுன்னு தான் நானும் இம்புட்டு நேரம் சும்மா இருந்தேன். நான் கூட பொண்டாட்டியாக படுக்கிறவளா? பேச்ச இறக்காத. ஆறு நான் பேச்ச இருக்குன்னா எப்படி இருந்து நீ என்ன ஓடி போகலாம்னு கூப்பிடலாம்? நான் பல பேருக்கு முந்தானே போடுறவளா? உன்னால் ருசு பண்ண முடியுமா? எப்படியாப்பட்ட ஜமீன்தார்லாம் வந்தப்போ கூட நான் மயங்காதவ. இனியொரு வாட்டி இப்படியெல்லாம் பேசினா சுண்ணாம்பால நாக்க சுட்டுப்படுவேன். கடுகு போல் வெடித்தாள். கோபத்தில் அவளுக்கு முகம் சிவந்து போயிற்று. பேச்சற்று போய் எங்கேயோ பார்ப்பது போல் பார்த்து கொண்டிருந்த ஆரானை வெறுப்புடன் பார்த்தாள் செடல். நாய்க்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம்? 10 கிராமத்திற்கு பெயர் பெற்ற அவசாரியிடம் கூட ஒருத்தனும் இப்படி கேட்டிருக்க மாட்டான். கூத்தியாள் வைத்துக் கொள்கிற அளவுக்கு இவனிடம் என்ன இருக்கிறது? 2 விட்டம் வைத்து கட்டிய வீடு, அதுவும் புதுச்சத்தை போட்டு வேயாததால் மக்கி போய் ஒழுகி கொண்டிருக்கிறது. அதை சரி செய்ய வக்கில்லை. பொண்டாட்டியும் 4 பிள்ளைகளும் சோற்றுக்கு கதம் பாடிக்கொண்டிருக்கும் போது கூத்தியாள் வேறா? அவனுடைய வீடு மட்டும்தான் நின்றில்லை. எல்லா கூத்தாடி குடும்பங்களுக்குமே ரணமாய் கணுக்காலில் புண்ணாகி இருந்தாலும் சலங்கையை காலில் கட்டினால்தான் அடுப்பில் நெருப்பு வைக்க முடியும். அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவனுக்கு என்ன நினைவு வருகிறது என்று நினைத்தவள் கசந்து போய் வெறுப்புடன், எதுக்கு குந்தி இருக்கிற? உன் பாட்டை பார்த்து போய்கிட்டே இரு என்று சொல்லிவிட்டு மலத்தை கண்டு ஒதுங்குவது போல எழுந்து வெடுக்கென்று வீட்டுக்குள் போனாள். வீட்டுக்குள் வந்தவளுக்கு அடுத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை. வெறுமனே தண்ணீர் குடித்தாள். அவன் போன பிறகுதான் வெளியே போக வேண்டும் என்று வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டாள். இனி அவனை பார்க்கக்கூடாது, பேச்சு வைத்து கொள்ளக்கூடாது என்று முடிவெடுத்தாள். அதே நேரத்தில் வீரமுத்து மேலும் அலாவுதீன் மேலும் அளவற்ற எரிச்சல் ஏற்பட்டது. சண்டாளர்கள் என்று திட்டினாள். வெகு நேரம் கழித்து செடல் வீட்டை விட்டு வெளியே வந்தாள். பந்தலுக்கு கீழ் உட்கார்ந்திருந்த ஆரானை காணாததால் அவளுக்கு சற்று நிம்மதி ஏற்பட்டது போலிருந்தது. அவன் உட்கார்ந்திருந்த இடத்தை பார்த்தாள். பெரும் கசப்புணர்வு உண்டாயிற்று. காலையிலிருந்து வீட்டிலேயே உட்கார்ந்திருந்ததால் ஏற்பட்டிருந்த அலுப்பை போக்க கிழக்கே நடக்க ஆரம்பித்தாள். முதலில் பூவரசு மரம் வரைதான் என்று நினைத்து நடந்தாள். பிறகு அவளையும் அறியாமல் பூவரசு மரத்தை தாண்டி வெகு தூரம் போய்விட்டிருந்தாள். அத்தியாயம் 12 நிறைவுற்றது.